பிறந்த நாள் முதல் 8 வயது வரை பாலரிஷ்டம். இதுக்கு இடையில் இறக்கக்கூடிய குழந்தைகளை நாம் அந்த இழப்பை தவிர்க்க முடியும். அதாவது 5 வயதில் ஒரு குழந்தை இறக்கிறது என்றால் அதுக்கு இன்னும் 3 வருடம் பேலன்ஸ் இருக்கு என்று அர்த்தம். யாரெல்லாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு சரியானபடி ஜாதகம் பார்த்து அந்த குழந்தைக்கு தகுந்த பெயரை அமைத்துக் கொள்கிறார்களோ அந்த குழந்தை அந்த வாங்கிட்டு வந்த வரன்படி, அதாவது பாலரிஷ்டமாக இருந்தால் அந்த 8 வயது பூர்ணமாக வாழும். அது அற்ப ஆயுள் வாங்கி வந்திருந்தால் 32 வயது வரை பூர்ணமாக வாழும். ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அந்த பூர்ண ஆயுளை கொடுக்க காத்திருக்கிறோம். அந்த இறைவன் கொடுத்த பூர்ண ஆயுளை எப்படி நம்ம வாழ முடியும், அதை சொல் விளக்கமாக எடுத்துரைத்து குழந்தைகள் பிறந்த உடனே முதலில் பெயர் அமைக்கும் போதே அதையெல்லாம் அனுசரித்து பெயர் வைத்தால்தான் அந்த குழந்தை எத்தனை வயதுக்கு வாழ தகுதியாக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறதோ அந்த வயது வரை முழுமையாக வாழும். அதை தான் இயற்கை ஜோதிடத்தில் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆக இனியாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பேர குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு ராசி நட்சத்திரப்படி ஒரு எழுத்து மட்டும் பொருந்தும்படி பெயர் வைக்காமல் ஒவ்வொரு எழுத்துக்களும் அவர்களுக்கு பொருந்தும்படி அவருக்குண்டான வசிய சக்திகளை நம் பெயரிலே அமைத்து விட்டால் இறைவன் அவர்களுக்கு எத்தனை வயதை ஒதுக்கியிருக்கார்களோ அத்தனை வயது வரை பூர்ணமாக வாழ்வார்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு 5 வயதாக இருக்கட்டும், 50 வயதாக இருக்கட்டும், அல்லது 80 வயதாக கூட இருக்கட்டும், இனி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் மன நிம்மதி. அந்த மன நிம்மதியை பெறுவது எப்படி என்று இயற்கை ஜோதிடம் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய இறப்பை கூட புனிதமாக்கிக் கொள்ளலாம். இறப்பை புனிதமாக்கிக் கொண்டால் இனி வரக்கூடிய ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில் நல்ல நிலைகளோடு நம்ம பிறப்போம். இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எதிரிடை நட்சத்திரத்தில் நாம் இறந்தோம் என்றால் மீண்டும் அதே நட்சத்திர தருவாயில் தான் நம்ம பிறப்போம். ஆக இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பத்தை மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் நாம் அனுபவிப்போம். ஆக நம்ம எந்த நட்சத்திரத்தில் இறக்க வேண்டும் என்று கூட நாம் முடிவு செய்ய முடியும். ஏனென்றால் பிறப்பு இறப்பு மட்டும்தான் நம்ம கையில் இல்லை. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிஜமானது. நம் வாழும் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மதியை கொண்டு நாம் சில விஷயங்களை நிர்ணயித்துக் கொள்ளலாம். அந்த மதியை எடுத்து உரைக்க இயற்கை ஜோதிடம் காத்திருக்கிறது. இந்த பதிவை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இயற்கை ஜோதிடத்தில் மக்களுக்காக துருவி பல ஆராய்ச்சிகளை செய்து வாழ்க்கையே எப்படி நீடித்து வாழ்வது, வாழும்போது எவ்வளவு சோகங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலும் எவ்வளவு சிறப்பாக வாழ்வது என இயற்கை ஜோதிடம் பல ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு இப்பதான் கண்ணில் பட்டது என்றால் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் நீங்கள் சேர வைக்க வேண்டும்.